மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துல ஒரு மாநாடு நடத்துறாங்க. கடலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துறாங்க. இந்த மாநாட்டினுடைய நோக்கம், நாம் எந்த கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை நான் அறிவிப்பேன் என்று சொன்னவர் தான் நம்ம இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இந்த பில்டப் எப்பருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க? 3 மாசமா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் கடலூர்ல மாநாடு வைப்பேன், மாநாட்டுல வந்து யாரோட கூட்டணி வைப்பேன்னு சொல்லி 3 மாசமா, கடந்த 3 மாசமா பில்டப் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா அந்த பில்டப் என்னாச்சு? இன்னைக்கு மாநாட்டுல புஷ்வானமாயி போச்சா? மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் என்ன கருத்தை சொன்னார்களோ அந்த கருத்தை நான் மட்டுமே தனியா உட்கார்ந்து படிச்சு பார்த்தேன். என்னுடைய மகன் விஜய் பிரபாகரனுக்கு கூட தெரியாது அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் சொன்னாங்களாம். என்னன்னு சொன்னாங்க? எந்த கட்சியும் இதுவரையும் கூட்டணி பத்தி முடிவு அறிவிச்சுள்ள, நாமளும் நின்று நிதானிப்போம்னு சொன்னாங்களாம். அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாங்க? நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவங்க சொல்றாங்க. மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி இந்த ஆள் இப்படி சொன்னாரு, இந்த நிர்வாகி இப்படி சொன்னான்னு சொல்லி இருக்கணும். அது சொல்லாம பொத்தாம் பொதுவா இப்ப எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் பூரா இந்த கருத்தை சொன்னாங்களா? இத்தனை மாவட்ட செயலாளர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறான், இத்தனை மாவட்ட செயலாளர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறான், நிர்வாகிகள் இந்த கருத்தை சொல்லி இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கருத்தையும் தனித்தனியாக சொல்லி இருக்க வேண்டும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஒரு குறிப்பிட்ட மாவட்ட செயலாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கலாம்னு சொன்னாங்க, ஒருத்தர் அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம்னு சொன்னாங்க, ஒரு சோரார் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க சொன்னாங்க. அப்படின்னு சொல்லித்தான் நிச்சயமாக 100% எழுதி வச்சிருப்பாங்க. ஏனால் கூட்டத்தில் பேசுகின்ற அந்த முன்னாள் எம்எல்ஏக்களும் கட்சியினுடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர்களா கூட்டத்தில் பேசுறப்போ ஆண்ட கட்சியும் பேசினாங்க, இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி பேசினாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? அவங்க விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு போவதாகத்தான நம்ம கணக்கு எடுத்துக்கணும். பேசுறவங்க யாருமே வந்து அதிமுக சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சரி நல்ல கட்சின்னு சொல்லவே இல்லை. 2 பேருமே ஊழல் இழைஞ்ச கட்சின்னு தான் பேசினவங்க பூராமே சொன்னாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அதையாத சொன்னாங்க, நம்ம விஜய பிரபாகரன் அவங்களும் அதையாத சொன்னாங்க, இந்த கழகத்தினுடைய பொது பொருளாளர் எல்கே சுதீஷும் அவர்களும் அதையாத சொன்னாங்க. இப்ப எல்லாத்தையும் சொல்லி கடைசியா கூட்டத்தை புஷ்வானமாக்கி ஒண்ணுமில்லாத படி போட்டீங்களே. எல்லாரும் எதுக்காக 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் கலந்துக்கிட்டான்னு சொன்னா இன்னைக்கு கூட்டணி பத்தி அறிவிப்பீங்க, நம்ம கூட்டணி கட்சிக்காரர் போய் இன்னும் கட்சி எப்படி பலப்படுத்தலான்னு அந்த நினைப்புல தான் கட்சியினுடைய தொண்டர்கள் பூரா வந்தான். நீங்க எல்லாத்துக்கும் 3 ராம போட்டு விட்டுட்டீங்களே. நீங்க என்ன எதிர்பார்த்துக்கிட்டு வந்தாங்களோ அந்த தொண்டர்களுடைய மனதுல நீங்க வேதனை தான் உண்டு பண்ணி இருக்கிறீங்க. இதை நீங்க தவறாக வந்து சொல்றாங்கன்னு நினைச்சுக்க கூடாது. புலி வருதுன்னு எத்தனை மாசமா சொல்லிட்டு இருந்தீங்க? நீங்க கடந்த 3 மாசமா சொல்லிட்டு இருந்தாங்க புலி வரும். எப்ப புலி வரும்? கடலூர்ல புலி வரும், ஜனவரியில சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப ஜனவரியில வந்த புலி வரி குதிரை ஆயிப்போச்சு, புலி வரல அங்க. இப்படி நீங்க சொல்லி தொண்டனை போராக கூட்டிக்கிட்டீங்க. நீங்க இன்னைக்கு கூட்டணி அறிவிப்பாங்க. என்ன பேசுறீங்க? தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலுடைய அனைவரும் தமிழ் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ன முடிவெடுக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னீங்களே. நீங்க எல்லாருமே கவனிச்சுக்கிட்டா இருந்தா நீங்க எந்த கட்சிக்கு கூட்டணி போவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. ஒரு கட்சி நடத்துகின்றவர்கள் நீங்கள் கூட்டணி பத்தி பேசுறதுக்கு சொல்லக்கூடாது. நீங்க நாம் தமிழர் கட்சி சீமான் எவனா எல்லாத்தையும் நாம் தமிழர் கட்சி சீமானி தான் கூட்டணி கூப்பிடுறாங்க. அவர் கூட்டணிக்கு போனாரா? கூட்டணிக்கு போகல, தனியா நின்று கலங்காங்கிறார். அந்த மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தனியா நின்று பேசியிருந்தா நீங்க கட்சி நடத்துறதுக்கு ஒரு அருகதைன்னு சொல்லலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நான் கூட்டணி சேருவேன், கூட்டணி தான் உங்க கட்சியில் திராணி இல்ல. தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்ச முதலமைச்சரா உட்கார உங்களுக்கு திராணி இல்ல. உங்களுக்கு எல்கே சுதீஷ் என்ன சொல்றாரு? பிரேமலதா விஜயகாந்த் நாங்க தொண்டலூரா பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க முதல்வருங்கிற ஆசை கிடையாது உங்களுக்கு எல்லாம். நீங்க முதல்வருக்கு தனியா நின்னீங்கன்னா முதல்வராக முடியும். உங்களுக்கு தனிச்சு நிக்கிறதுக்கு திராணியற்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணியில் சேர்றதே மொத்தம் வெக்கக்கேடுன்னு தான் சொல்லணும். வெக்கக்கேடான செயல் தான் கூட்டணியில் சேரன்னு சொல்றது. நீங்க தனியா நில்லுங்க. நீங்க இப்படி சேர்றதுனாலதான் உங்க வாக்கு வங்கி குறைஞ்சிச்சுன்னு சொல்லி நீங்க என்ன பேசணும் போற என்ன சொல்லிட்டு இருக்காங்க? யூடியூப் காரை பத்தி கண்டுபிடி திட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க. எந்த ஒரு யூடியூப் காரனும் பத்திரிகைக்காரர்களும் டிவி சேனல்ல வந்து
ஒரு கட்சியை தரந்தாழ்ந்து யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் வேலை எல்லாரும் மரியாதை வச்சிருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த் வேலையும் எல்லாம் மரியாதை வச்சிருக்காங்க. ஆனா நீங்க பேசணுங்க பூரா எல்லாமே இந்த யூடியூப்கார் வந்து படத்தை எதிர்பார்த்தாங்க, அதை பார்த்தாங்க, இதை பார்க்க, பத்திரிகை சொல்றான், டிவி சொல்றான். இதைத்தான் நீங்க குற்றஞ்சாட்டி பேசின பொறுப்பாளர்களா பேசுனீங்களோ சொல்லிய யாராவது ஒருவர் அவங்க பேசுனது எங்க நன்மைக்குத்தான் சொல்லி இருக்கணும் இல்லைங்க. உங்க நன்மைக்கு தான் எல்லா பத்திரிகைக்காரன் சொல்லுவான், டிவி சேனல்காரன் சொல்லுவான், யூடியூப்காரன் சொல்லுவான். நீங்க சரியான பாதையில போங்க, பாதை மாறி போகாதீங்கன்னு சொல்றதுக்கு தான் அவங்க அறிவுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறான். ஏற்கனவே நீங்க பாதை மாறி போனேன்னு சொல்லித்தான் பல்வேறு கருத்து இது ஒன்று பேசப்பட்டு வந்தது. அப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்க அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு இப்படி பேசுன லட்சணத்தை பார்த்தா எல்லாம் என்ன சொல்லுவான், பழைய எடுத்துக்குவான். அப்ப எதையோ ஒண்ணு எதிர்பார்த்துத்தானே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவன் தன்னுடைய கருத்தை சொல்றப்போ நீங்க அவங்க மேல குற்றஞ்சாட்டி சொல்றீங்க. நீங்க இப்போ விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் மிக மிக உன்னதமான தூய்மையான மனிதருங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அவர் முதல்ல ஈரோட்டுல வீரப்பன் சத்திரத்துல தான் இலவச மருத்துவமனையை துவங்கினார். அந்த மருத்துவமனை துவங்குவதற்கு உடன் இருந்து பாடுபட்டவர் சந்திரகுமார். இன்னைக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்ந்து வெற்றி பெற்றிருக்கிற சந்திரகுமார் தான் விஜயகாந்துக்காக இலவச மருத்துவமனையை வீரப்பன் சத்திரத்துல தமிழ்நாட்டிலே முதல் நிறுவி இலவச மருத்துவமனைக்கு வர்ற பேஷண்ட்டுக்கெல்லாம் ஊசி போட்டு மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துல வந்து கொள்கை வெறுப்பு செயலாளரால் விஜயகாந்த் அவர்களால் நியமிக்கப்பட்டார். ஆனால் அப்பேற்பட்ட விஜயகாந்தால் நியமிக்கப்பட்ட கொள்கை வெறுப்பு செயலாளர் நீங்க சந்திரகுமார அவர் நிறைய பேட்டியில் சொல்லி இருக்கிறார். என்ன காரணத்துக்காக நான் கட்சி விட்டு வெளியே வந்தேங்கிற காரணத்தை தெளிவா சொல்லி இருக்கிறார். நீங்கள் பின்னோக்கி பாருங்க. நீங்க உங்க கட்சியில் இருந்து போன கொள்கை வெறுப்பு செயலாளர் விஜயகாந்துக்காக அல்லும் பகலும் உழைத்த அந்த சந்திரகுமார் அவர்களை நீங்க தரக்குறைவா நடத்துறதுக்கு கட்சி விட்டு வெளியே வந்துட்டார். அதோட மட்டுமில்ல, உங்க கட்சியில இருந்து போனங்க நிறைய எம்எல்ஏ வெளியே போயிட்டாங்க. அண்ணா திமுக இருக்கிறப்ப நிறைய எம்எல்ஏக்கள் வந்து யாருடைய தலையீடுனால வெளியே போனாங்கிறத எப்ப சொல்றாங்க, விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பின்னாலதான் யார குற்றம் சாட்டினாங்கிறது உங்களுக்கு கழகத்தில் இருக்கக்கூடிய தற்சமயம் இருந்து கொண்டிருக்கிற அனைத்து பேர்களும் நன்றாக தெரியும். நீங்க என்ன விஜயகாந்த் சொன்ன கொள்கையை சொல்றீங்க, நீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதான் நாங்களும் நினைக்கிறோம், மக்களை தேடி நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. விஜயகாந்தினுடைய உன்னதமான கருத்தை நீங்க பல்வேறு இடத்துல அடிக்கோடு போட்டு காமிச்சினீங்க. விஜயகாந்த் ஏழைகளுக்காக வாழ்ந்தார், அன்றாட உணவளித்தாருங்கிறத யாருமே மறுக்க முடியாது, யாருமே மறுக்கலீங்க. விஜயகாந்தனுடைய நல்ல செயலை யாருமே மறுக்கல. அதனாலதான் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு இடையில ஏற்பட்ட எத்தனையோ கஷ்டங்களுக்கு உட்பட்டு அவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவருக்கு பல்வேறு இடையூறுகள் யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரஜினிகாந்த் படத்தை ஓட்ட முடியல. ரஜினிகாந்த் படத்தை பொட்டியில் தியேட்டருக்குள்ள போய் ஸ்பூனை கழட்டி தூக்கி விசிறணுங்க தான் அந்த படத்தை ஓட்ட முடியல. அதற்கு பின்னால் விஜயகாந்த் நடித்தக்கூடிய அந்த படம் வெளிவந்த பொழுதும் அதே நிலைமை தான் நீடிச்சது. ஆனா அந்த நிலைமை நீடிக்காத தடுத்து நிறுத்தியவர்கள் விஜயகாந்தனுடைய ரசிகர்கள் எங்கள் தலைவர் படத்தை ஓட்டிய தீர்வுன்னு சொல்லி தியேட்டருக்கு முன்னால அணிவகுத்து நின்றுதான் விஜயகாந்த் படத்தை ஓட்டினாங்க. அப்போ தொண்டர்கள் தன் மீது உயிராக இருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காகத்தான் எந்த ஒரு அரசியல் கட்சி என்னுடைய படத்தை ஓட விடாமல் தடுத்ததோ, அதனால நான் போட்டிக்காக நான் ஒரு அரசியல் கட்சியை துவங்குவேன் என்று சொல்லி கட்சியை துவக்கிடுவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவர் ஆரம்பிக்கிறப்ப நான் கூட்டணி சேரேன்னு சொல்லி விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு விட்டாரா? விருத்தாச்சலத்துல ஜெயிச்சாரு. அதுக்கு பின்னால 29 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. 2011 அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி செய்வதற்கு உண்டான நிர்பந்தம். அப்போ ஒரு கடைசி தனியாத்தான் நிக்கிறேன்னு சொன்னார். அப்போ அவருடைய கொள்கை எதிரியாக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும்னு சொன்னா நாம அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி சேருங்கன்னு சொல்லி ஒரு சில அரசியல் ஞானிகள், அரசியலுடைய சூத்திரதாரிகள் சொன்னதற்கு பேரில் தான் விஜயகாந்த் ஒப்புக்கொண்டு 41 தொகுதியை நின்று 29 இடத்துல சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானார். அப்பேற்பட்ட விஜயகாந்த் கட்சி வளர்த்த கட்சிய நீங்க கடலூர் மாவட்டத்துல வந்து அத்தனை வந்தவங்க அத்தனை பேர்த்துக்கு நீங்க முட்டாளாக்கி விட்டுட்டீங்க. நீங்க எல்லா தொண்டனும் எதிர்பார்த்து ஏதோ சொல்லுவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா
ஆனா நீங்க அந்த இடத்துல என்ன ஒண்ணுமே சொல்லாம இன்னும் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்கவில்லை, நாமளும் நின்று நிதானித்து யோசனை பண்ணுவோம்னு சொல்றதுக்கு இந்த பில்டப் கொடுத்து சொல்லி இருக்க வேண்டியது நீங்கள் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே. 3 மாசமா சொல்லி என்ன பிரயோஜனம்? இந்த கடலூர் மாநாடு வெற்றி பெற்ற மாநாடு தான் 2.0. இந்த மாநாடு வெற்றி பெற்ற மாநாடு வெற்றி பெற்றுச்சு. ஆனா அங்க கொள்கை தோத்து போச்சாங்க. இப்ப சொல்லுவாங்க இல்லையா, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத்னு சொல்ற மாதிரிதான் உங்களுடைய நிகழ்ச்சி இந்த மாநாட்டில் நடந்திருக்குது. நீங்க மக்களை மக்கள் பூரா எதிர்பார்த்தான். மக்கள் பூராமே இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லுவாங்க நாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அரசியல் விரும்பிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பொதுமக்களும் நீங்க சொல்லக்கூடிய கருத்தை எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க. என்ன ரிசல்ட், பிரேமலதா வாயிலிருந்து என்ன ரிசல்ட் வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா நீங்க உப்பு சப்பு இல்லாத பண்ணிட்டீங்களே. எப்படி மக்கள் இனிமேல் உங்களை நம்புவார்கள்? இப்போ ஜனவரி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 மாசத்துல தேர்தலுக்கு உண்டான நிகழ்ச்சி எல்லாம் நடக்க போகுது. நீங்க பின்னால சொல்றேன்னு சொன்னா எந்த உள்நோக்கத்துக்காக சொல்றீங்க? ஏற்கனவே பொதுமக்கள் பேசிட்டு இருக்க உள்நோக்கம் இப்ப நிரூபிக்கப்பட்டதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கடலூர் மாநாட்டில் நீங்க எடுத்த முடிவு, கூட்டணி அறிவிக்காமல் எடுத்த முடிவு தவறு தவறு தவறு. நன்றி, வணக்கம்.